பக்தி கிரேட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி 1 ஆடி 32 வரைக்குமே விசேஷமான முக்கியமான விஷயங்களை பத்தி சொல்லிட்டு வரோம். அந்த வகையில இப்போ ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அதனுடைய தாத்பரியத்தை தான் இப்போ விளக்க போறோம். இந்த ஆடி பெருக்குன்ற போது பெருகி வருவது எல்லாவற்றிலுமே பெருகக்கூடியது. அன்றைய தினம் நீர்நிலைகள் தேக்கி வைத்திருக்கும் நீர்நிலைகளில் எல்லாம் திறந்து விடுவது வழக்கம். இதல்லாமல் ஓடக்கூடிய ஆற்றின் கரையோரம் சுமங்கலி பெண்கள் தாலி பாக்கியம் வேண்டி கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி என்றும் தீர்க்க சுமங்கலியா இருக்க வேண்டும் என்று விரதம் இருந்து வழிபடக்கூடிய நாளாகவும் போற்றப்படுகிறது. அதை பற்றி அப்ப விரிவாக சொல்ல போறேன். நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையிலும் வசந்த விஷயம் ஆடி 14 நாள். இந்த தினம் நான் சொல்ல போவது ஆடி பெருக்கு பற்றி. ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி மாசம் வர 18ஆம் நாள். முன்னமே சொல்லியிருந்தேன், எல்லா நீர்களுமே அந்த வழிபாடு செய்வது விசேஷம். நீங்க எங்குமே போக வேணாம், போக முடியல. உங்க வீட்டுல கிணறு, அந்த வீட்டுல அப்போ அந்த காலத்துல கிணறு இருந்தது, இப்போ கிணறு இல்லை, அதுவும் மூடிட்டு இப்போ போர் மாதிரி போட்டாங்க. இருந்தாலும் உங்கள் வீட்டில் கிணறு இருந்தாலும் இல்ல பொது கிணறு இருந்தாலும், பொது கிணறு இருக்கும் சில, இரண்டுமே இல்லைன்னா கூட கோயிலில் இருக்கிற குளங்கள், அருகில் உள்ள ஏரி, ஆறு ஓடிச்சுன்னா அந்த ஆற்றின் கரையோரம் இங்கெல்லாம் போயிட்டு வரலாம். இங்க போய் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த நீர் தேவதையை வணங்கி வழிபட வேண்டும். ஜல தேவதை என்று சொல்வார்கள். அப்படி வழிபட்டு வரும்பொழுது உங்களுடைய ஆற்றல் பேராற்றலாக விளங்கும். எப்படி தேக்கி வைத்த நீரை அன்று வெளியேற்றுகிறார்களோ அந்த நீர் பீச்சு அடிச்சுன்னு வரும், பாய்ந்து வரும். அந்த ஆறு மாதிரி ஓடும். அந்த கரையோரம் வணங்கி வழிபடுவீர்கள். ஆனால் விளக்கேற்றி வழிபடணும். பெரும்பாலும் 2 அகல் விளக்குகளை நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி தீபமிட்டு வெற்றிலை மஞ்சள் குங்குமம் தடவி வைத்து அந்த ஆற்றிலை விட்டு வணங்கி வழிபார்கள். தன்னுடைய தாலுக்கயிறு மாத்திப்பாங்க. தாலுக்கயிறு மாத்திக்கிற நாள் தான் அது. அது மட்டும் இல்லை, எல்லார் வாழ்க்கையிலும் புதிதான விஷயங்கள் தோன்றக்கூடிய நாள். செய்திருக்கிற தொழில், செய்து கொண்டிருக்கிற வியாபாரம், உத்தியோகம், வரக்கூடிய வருமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலுமே பெருகினா என்ன லாபம்? பெருசா ஒண்ணும் இல்லை, ஏதோ ஓரளவுக்கு லாபத்துக்கு வாழ்ந்தா அது ஒரு வாழ்க்கையா? இல்லையே. எதுல நம்ம ஈடுபட்டாலும் லாபமா வந்தாதானே நல்லா வாழ முடியும், நல்ல வாழ்க்கையை சித்திக்கும். அப்படிப்பட்ட நாள் தான் அது. அப்போ அந்த பஞ்சபூதங்களிலே நீர் உண்டான அந்த தேவதையை வணங்கி அது பக்கத்திலே இருக்கிற கோயில் போயிட்டு வரலாம், வழிபடலாம். பொதுவாக பெண்கள் தான் வழிபடுவாங்க, ஆண்களும் கூட இணைந்து இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், இருவரும் சேர்ந்து வணங்கி வர வேண்டும். கல்யாணமாகாத கன்னி பெண்கள் ஆண்கள் வணங்கி வழிபடலாம், அவங்களுக்கு மாங்கல்ய பாக்கம் கிடைக்கும். எல்லாமே ஆடி 18 நடக்கும். இது மட்டும் இல்லை, அன்றைய தினம் ஆடி மாசத்துல சுபகாரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அன்று ஒரு நாள் விதிவிலக்கு. ஆடி பெருக்கு, ஆடி 18ஆம் நாள் என்று அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம், கண்டிப்பா செய்யலாம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ அது அன்னைக்கு செய்யற விசேஷங்கள் எல்லாமே நல்லா பலனை கொடுக்கும். பொதுவாக அம்மனுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நீரின் தேவதையார் மெயினான யாரு? கங்காதேவி. அந்த கங்காதேவி வழிபடலாம்.
கங்காதேஸ்வரன் இருப்பாரு, பேர் கொண்டவர், அவரை வணங்கி வழிபடலாம். இல்லை என்றால் ஒரு சிவன் சக்தி கோயில் போய் அவங்கள பேரை நினைச்சு மனசால நினைச்சு வணங்கி வரலாம். இவங்களும் வணங்கி வரலாம். கண்டிப்பாக அன்று நீர் மோர் தண்ணி வாங்கி கொடுக்கலாம், தண்ணி தொட்டி வைக்கலாம், தண்ணி தான தர்மத்துக்கு நீர் மோர் வழங்கலாம், பலவிதமான குளிர்பானங்கள், இது மேல பழச்சாறு எல்லாமே கொடுத்தா ரொம்ப விசேஷம். நீர் மூலமா உள்ள திரவங்களை தான தர்மம் செய்வது ரொம்ப பிரசித்தம், விசேஷம். சாப்பாடும் போடலாம், அன்னதானம் பண்ணலாம். இதெல்லாம் செய்ததனால் அன்றைய தினம் எல்லா விஷயங்களுமே நடக்கும். தொட்டது துலங்கும், ஒரே வாரத்தில் சொல்லணும்னா இதுதான். இது வரைக்கும் தடங்களாவே இருந்திருக்கும், எந்த ஒரு விஷயமும் நடக்காம இருந்திருக்கும். அன்றைய தினம் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு அந்த விஷயத்தில் ஈடுபட்டீர்களானால் கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதியாக சொல்லப்படும். அதுதான் அந்த ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான வழிபாடு நடத்தக்கூடிய நாள். அன்றைய தினம் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வழிபடலாம். அவர்கள் பிடித்த தெய்வங்களை வழிபட்டு வரலாம், தான தர்மம் செய்யலாம். பெரும்பாலும் அன்னைக்கு வெளியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம், வீட்டில் இருப்பதை விட வெளியில் இருப்பது விசேஷம். அந்த நீர்நிலையில் அருகில் அமர்ந்து தியானம் செய்யலாம். இது முக்கியமான விஷயம். நான் கிளைமாக்ஸ். எந்த நீர்ல வணங்குறீங்களோ, நீங்க ஆற்று நீரை வணங்கினீங்கனாலும் சரி, ஏரியில பக்கத்துல உட்காந்து வணங்கினாலும், குளத்து பக்கத்துல உட்காந்து வணங்கினாலும், விளக்கெல்லாம் ஏற்றி வழிபட்டு அங்க உட்கார்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கண்டிப்பாக அந்த நாமாக்களை சொல்லி கண்ணை மூடி தியானம் செய்து வருவது நல்லது. எப்பவும் தெரிஞ்சுங்க, நீர்நிலை அருகில் அமர்ந்து தியானம் செய்தால் நிறைய சக்தி கிடைக்கும், பாவங்கள் அகன்று புண்ணியங்கள் பெருகும். அன்னைக்கு வேற ஆடிப்பெருக்குன்னு வேற சொல்லியிருக்கேன். அப்ப புண்ணியம் பெருகும், மற்றெல்லாம் பெருகிற மாதிரி புண்ணியமும் பெருகும். புண்ணியம் பெருகுனா எவ்வளவு பெரிய நல்ல விஷயம், உங்களுக்கு உங்க கணக்குல கிரெடிட் ஆயிடும், பாசிட்டிவான விஷயங்கள். அப்போ இதை நீங்க செய்து வரணும். தம்பதி சம்பந்தம் செய்யலாம், திருமணமாகாத ஆண்கள் பெண்கள், அந்த பருவத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் செய்யலாம். இன்னும் ஒரு படி மேல போய் சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள், அவங்கள நம்ம கன்னி தெய்வமாவே நினைச்சு வணங்கி போற்றி அவங்கள கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு அழகுபடுத்தி அலங்காரம் பண்ணி, சில பேர் இன்னும் கொஞ்சம் மேல போய் தெய்வ தோற்றத்தையே கூட அந்த குழந்தைங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க, உருவாக்கி அவர்களை வணங்குவார்கள். அவர் கள்ளம் கபடம் மற்றவர்கள். எப்பவுமே கன்னி பெண்கள், கண்ணி கிடையாத பெண்களை தெய்வ தோற்றத்தோடு பார்த்து வணங்குறது ரொம்ப விசேஷம். இது மாதிரிலாம் செய்யலாம். அன்றைய தினம் ரொம்ப விழாக்குளமா தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்க செய்து வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கிறவங்களுக்கு தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்க, கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாகும், குடும்பம் நல்லா செழித்து ஓங்கும், பல வகையில பிரச்சனைகளை தீரும், சுபகாரிய முயற்சி மேலோங்கும். அன்னைக்கு சுபகாரியம் பண்ணா இன்னும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கவனமாக நீங்க செய்து வர வேண்டும். நம்ம முன்னோர்கள் சொல்லிவிட்டு போனது எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான், பொய் இல்லை. அவர்கள் ஆண்டு அனுபவித்து தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம திருப்பி அதை சொல்லி வரோம். அதனால இதை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.